நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. என் ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்த நான் யார் என்று தாவீது தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்கிற ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். கடவுளுக்கு முன்பாக மனம் மேட்டிமையோடு நிற்பவர்கள் சரிந்து போவார்கள் என்கிற வார்த்தையை தாவீது அறிந்து வைத்திருந்தார். கடவுளுக்கு முன்பாக அவர் தாழ்ச்சியோடு என்னாலும் செயல்பட முயற்சித்ததை போல நாமும் தாழ்ச்சியோடு கடவுளுக்கு முன் செயலாற்ற, அதன் வழியாக கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம் உயர்த்தி ஆசீர்வதிக்க மன்றாடி செவிப்போம். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். இந்த திருப்பாடல் 132 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக லூக்கா நற்செய்தியின் வார்த்தை 1வது அதிகாரம் 32 இறைவசனம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். கடவுள் உடன்படிக்கையினுடைய ஆழத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார். அவரே மகனாகிய இயேசுவை அடையாளப்படுத்துகிறவர். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து ஆராதித்து பாடி போற்றி மகிழ்வோம். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் என்கிற ஜெபத்தின்படியாக கடவுள் நம்முடைய இன்னல்களையும் நாம் படும் துன்பங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவரே துன்பப்பட முடியாத நிலையில் தவிக்கிற, துன்பத்தை தாங்க முடியாத நிலையில் துன்புறுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார்.
ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன், படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏறமாட்டேன் என்கிற வார்த்தையின்படி கடவுளுக்கு உகந்த தூய ஒரு இல்லிடத்தை அமைத்து தர வேண்டும் என்கிற உறுதியில் நிலைத்திருந்த தாவீதை போல நாமும் நம்முடைய இதயத்தை கடவுளுக்கு உகந்த இல்லிடமாக மாற்றித்தர போராடி மன்றாடுவோம். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு இடத்தை தந்து எங்களை வாழ்வித்திருக்கிறீர், எங்களுக்கு வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கிற ஆசீர்வாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி, தேவ கிருபை என்னாலும் எங்களை தாங்கி வழிநடத்த எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை